Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக நம்ம மருதாணி அரைச்சி கையில் வச்சாலே நைட்டு ஃபுல்லாக வச்சாதாங்க கைகளில் செவக்கும். இல்லைனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சாதான் செவக்கும். ஆனால் அந்த மருதாணி இலையோட 2 பொருட்களை சேர்த்து அரைச்சா போதுங்க, அரை மணி நேரத்திலே கைகள் செவந்துடும். அது என்ன பொருள் சேர்க்க போகிறோம், அது எப்படி சேர்க்கறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மருதாணி இலை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற செடியிலேருந்து தான் நாங்கள் சின்ன சின்ன கிளையாக உடச்சி எடுத்தேங்க. உடைக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த சின்ன சின்ன கிளைகள்லேருந்து நான் இலைகளை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். காம்புகள்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, வெறும் இலைகளை மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி எதனால் சின்ன காம்பு இருந்தால் கூட நீங்கள் அது எடுத்துருங்க. அது அரைப்படாது, சரியா? நம்ம கையில் வைக்கும் பொழுதும் பிரிஞ்சு வரும். அதனால் வெறும் இலைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த இலைகளை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மருதாணி இலைகள்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுங்க. சாதாரணமாக பித்த வெடிப்பு, பாத வெடிப்புக்கெலாம் இந்த மருதாணி இலைகளை தான் மஞ்சள் வச்சு அரைச்சிட்டு பத்து போடுவாங்க. அது மாதிரி போட்டுட்டு வந்தால் அந்த பித்த வெடிப்பு எல்லாமே சரியாயிடும். சிலரோட காலில் பார்த்தீங்கன்னா குதிக்காலில் நிறைய வெடிப்புகள் இருக்கும். அந்த வெடிப்புகள், சேற்றுப்புண், இதெல்லாமே சரியாயிடும். மாதத்தில் ஒரு முறை மருதாணியை நம்ம கைகளில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கையில் கால்களெல்லாம் வைக்கலாம். நம்மளுடைய உடல் சூடு தணிஞ்சு உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையை அரைச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இலைகள் எல்லாத்தையும் நான் ஜாரில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நான் 2 கைக்கு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இலை எடுத்திருக்கேன். பார்க்கறதுக்கு இது மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அரைப்பட்ட உடனே உள்ளே போயிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாரில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் அரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போயிடும். அதனால் இந்த அளவுக்கு இலை எடுத்தால் நமக்கு 2 கைக்கு சரியாக இருக்கும். நான் கிண்ணத்தில் இருந்த மருதாணி இலை எல்லாத்தையுமே நான் ஜாரில் சேர்த்துட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இதை நம்ம கட்டியாக தான் அரைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறதுன்னு நம்ம இதை கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா பார்ப்போம். மருதாணி இலையோட நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்காங்க. இன்னும் சரியாக இது அரைப்படலை, திப்பியாக தான் இருக்குது. இது கூட இப்போ நாம் 2 பொருளை சேர்த்து அரைக்க போகிறோம். எதுவுமே சேர்க்காமல் கூட நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே வெறும் மருதாணி இலையை கூட வைக்கலாங்க. அது மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக வைக்க வேண்டியிருக்கும். வச்சாதான் உங்களுக்கு கலர் பிடிக்கும். அவசரமாக நம்ம வைக்கணும், அவசரமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பொருட்களை சேர்த்துட்டு அரைச்சிட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிலரோட உடம்புக்கு செட் ஆகாது. அது மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துருக்காங்க. நான் சின்னதாக 2 எலுமிச்சம்பழம் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜூஸ் இருக்குது. அதை நான் சேர்த்துட்டு அரைக்க போகிறேன். ஒரு கைக்கு வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு பாதி லெமன் போதும். ஆனால் பெரிய லெமனாக இருந்தால் ஒரு பாதி லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கைக்குனா ஒரு லெமன், பெரிய லெமன் யூஸ் பண்ணுங்கள். சின்ன லெமனாக இருந்தால் 2 லெமன் யூஸ் பண்ணுங்கள். நான் சின்ன லெமன் எடுத்ததுனால 2 லெமனோட சாறு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். இனிமேல் நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஈரப்பதமே நமக்கு போதும். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நாம் அரைக்க போகிறோம். இது 2ஐயும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வச்சோம்னா நமக்கு அரை மணி நேரத்தில் கைகள் நல்லா செவந்துருங்க. அரைச்சிட்டு நான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். இப்போ நான் இதை மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடுறேன். மருதாணியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் எலுமிச்சம்பழம் சாரும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியே சேர்க்கலை. அந்த ஈரப்பதமே எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. நான் ஜாரில் சுற்றிலும் ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் வழித்து போட்டு அரைச்சேங்க. அதுக்கே பாருங்கள் இந்த கலர் வந்துருச்சு. இந்த 2 சீக்ரெட்டான பொருளை நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கைகளில் கலர் பிடிக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன். நான் இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் அரைச்ச மருதாணியை பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு கைகளை ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் ஓல்டு டைப்பில் தாங்க வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மருதாணியோட 2 பொருள் சேர்த்து அரைக்கணும், அது எப்படி அரைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் கைகள் செவக்குதுன்னு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் வச்சு காட்டுறேங்க. நான் ஓல்டு டைப்பில் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி தொப்பி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். இது அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு வச்சு விடணும். இதே மாதிரி எல்லா விரல்லையும் வச்சுக்கலாம். நான் எல்லா விரல்களையும் பாருங்கள் தொப்பி கவுத்தா மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டேன். இதெல்லாம் சும்மா ஓல்டு டிசைன் தான்.
பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக வச்சு நடுவில் ஒரு வட்டம் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சுட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் நான் கைகளை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த கைகளில் வச்சதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்குது. ஒரு அரை மணி நேரம் நம்ம விட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே கலர் பிடிக்கும். நான் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கையில் மருதாணி வச்சு கரெக்டாக அரை மணி நேரம் தாங்க ஆச்சு. உங்களுக்கு எடுக்கும்போது காட்டணுங்கிறதுக்காக தான் நான் எடுக்காமல் இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம். இதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, இதை எடுத்து தான் போடணும். சரியாக அரை மணி நேரம் தாங்க நான் வச்சேன். கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் கூட நான் வைக்கல. பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கையை கழுவிட்டு காட்டுறேன். பாருங்கள் எடுத்த உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு ரெட்டிஷான ஒரு ஆரஞ்சு கலரில் வந்திருக்குது. சரியாக அரை மணி நேரம் தான் வச்சேன். அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட நான் கூடுதலாக வைக்கலைங்க. பாருங்கள் நல்லா கலர் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கையை சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு 2-3 ட்ராப் தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா குழச்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் மருதாணி வச்ச இடம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வைக்க போகிறதில்ல. ஆனால் தேங்காய் எண்ணெய் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக ஆகும். மறுநாள் ஆனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வைக்கலனாலே மறுநாள் நல்லா டார்க் ஆகிடுங்க. இந்த கையில் எடுத்து வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கையில் கலர் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னேன். அப்போ வந்து லைட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா டார்க் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆன உடனே நல்லா டார்க் ஆகிடுது. நான் வந்து மருதாணி அப்ளை பண்ணணும்னு பண்ணலை இந்த கையில். நான் இந்த விரல்களில் எடுத்து வைக்கும் பொழுது அதுவாகவே கலர் பிடிச்சிருக்குது. அதுவே வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்தளவு டார்க்காக ஆயிருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் நல்லா கலர் டார்க்காக இருக்கும். நல்லா ரெட் கலராக ஆகிடும். சிலரோட உடம்புக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் கலராக கூட மாறிடும். இல்லை நீங்கள் அர்ஜென்ட்டாக ரிசப்ஷன் போகணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை 2-3 ட்ராப் விட்டுட்டு நல்லா கைகளில் ஃபுல்லாக குழச்சி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது மெதுவாக வாஷ் பண்ணிக்கலாம். எப்போ வாஷ் பண்ணணும்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் மெதுவாக வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் பிடிக்கும். நான் சொன்ன இந்த 2 சீக்ரெட்டான பொருளை சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு கைகளில் வச்சிங்கன்னா இந்த மருதாணி வந்து நீங்கள் அரை மணி நேரம் வச்சாலே போருங்க, நல்லா கலர் பிடிச்சிரும். அது என்ன பொருள்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த சீக்ரெட்டான பொருளை சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இயற்கையான முறையில் மருதாணி வைக்கிறது நம்மளுடைய உடம்புக்கும் நல்லது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணியோட இந்த 2 பொருட்களை சேர்த்து அரைச்சா எப்படி கைகள் சிவக்கும்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கைகள் அரை மணி நேரத்துலேயே நல்லா சிவந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்னும் 2 சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.